மருதமலை வந்துட்டோம். உள்ளே கூப்பிட்றோம். அப்படியே எங்களை ஜூம் பண்ணி பார்த்தா இங்கே வரும் மேலே இருக்குது மலை. இப்போ மலை ஏற போகிறோம். மருதமலை இப்போ அடிவாரத்தில் நின்றுட்டு இருக்கோம். மேலே ஏற போகிறோம். மேலே ஏற போகிறோம். இந்த மயில் சிலை இருக்குது. ஸ்டார்டிங்கில் இப்போ சூர்யா போய் சாமி கும்பிட போகிறாரு. சூர்யா போங்க. வாயை திறந்து வேண்டியங்க, நல்லபடியாக மலை ஏறினா கல் முள்ளு எதுவும் குத்தக்கூடாது, எங்கிட்ட இட்டுக்கக்கூடாது அப்படின்னு வேண்டியங்க. இப்போ அடிவாரத்துலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் மௌனம் சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஏற போகிறீங்க? எத்தனை படி இருக்கும் இங்கே? இல்லை, நானும் வந்ததில்லை. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த சூர்யாபுரம் வந்து அப்படியே 90s எங்கே இன் பண்ணியிருந்தீங்களே, இன் பண்ணியிருந்தெல்லாம் எடுத்து விட்டாப்புல. இதுக்கு முன்னாடி இன் பண்ணிக்கிட்டு அப்படியே மாசா இங்கே ஸ்டைலாக காஸ்டியூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரு. இவர் தான்டா எங்கள் அமிதாப் மாமா. இந்த கொஞ்சம் நேரத்தில் ஏறல இங்கே மூச்சு வாங்கி வேர்வை வந்து 2 பேரும் சட்டையை கழட்டி போட்டு வருவாப்புல. அதுவும் இல்லாமல் ஜிம் பாடி வேறவர். நீங்கள் ஒரு பாடியை பார்க்க போகிறீங்க. முதல் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே விநாயகர் சிலை இருக்குது. பிள்ளை கோயிலில் சாமி கும்பிட்டு போனோம். சாமி கும்பிட்டோம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. வரப்போகிற பொண்ணுங்கள்லாம் சைட் அடிச்சிருக்காங்க 2 பேரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீட்டில் எதுவும் நல்ல பொண்ணாருன்னா சொல்லுங்க, 2 பேரும் கட்டி வச்சுருவோம். A few moments later. பாய் தூரம் வந்துட்டோம். நடக்கவே மாட்டுறாங்க. பாய் தூரம் ஏறுறாங்க, உட்காந்துறாங்க, ஏறுறாங்க, உட்காந்துறாங்க. மூச்சு வாங்குன்னு ஒரு ஆம்பளம் சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லை? போய் கரெக்டாக கோயில் தான் நிற்கிறோம். எங்கே நிற்கலாம்? கோயில் ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அப்புறம் அந்த பாறையெல்லாம் என்ன ப்ரோ வச்சிருக்காங்க? அடுத்த வருங்கால சந்ததிகள். அப்படிங்கிற வியூவெல்லாம் நல்லா இருக்குல்ல? இரநூத்தி படி செருப்பாடி. வா, இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர் அழகை ரசிச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் அழகா எங்க இருக்கு? கோயம்புத்தூர் தானே அது? ஆமா. அடுத்து வந்துட்டு பிலிப்பைன்ஸ் போலான்னு இருக்கோம். இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவோம். எது ஃப்ளைட்டை பிடிச்சி? அப்படின்னா பிலிப்பைன்ஸ்லேருந்து தாய்லாந்து போகிறோம். தாய்லாந்து போகிறோம். நாங்கள் 500 ரூபா பட்ஜெட்டை வச்சுட்டு நாங்கள் இந்த உலகம் பூரா சுற்ற போகிறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நிறைய அவ்வளோதான் முடிஞ்சிச்சாரு. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. 1 hour later. தண்ணி பிடிச்சா பாய் தூரம் ஏறுறதுக்கு இந்த ஒரு மாட்டு போதும். பக்கத்துல மாதிரி நாங்கள் தான் இருக்கோம். கையில தூக்கிட்டு போக முடியாது, மேலே போட்டுருங்க. அது என்ன ஏவி இருக்கு முதல்ல? 1ஆம் நம்பர் தான் தெரியும். இந்த பாட்டில் இந்தாங்க உங்க கம்பெனியோடைய தெரிஞ்சிருக்கு. படத்துல பார்த்தது இல்லையா? குடியாரனுக்கு மட்டும் தான் எனக்கு தெரியாது. மட்டும்தான் எனக்கு தெரியாது. பக்கடிலாம் பாட்டில் தானே கேட்டது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பக்கடிலாம் தானே எனக்கு தெரியாது. தண்ணி இருக்கு, தப்பா தான் நினைச்சிட போறாங்க நம்ம. அடுத்து உன்னைய பார்த்து குடியாரங்க நானும் எடுத்துட்டு வரது நீங்க என்ன நினைக்கிறேங்க? என்ன குடியிருக்காரங்க அப்படின்ட்டு மாதிரி நாய்க்குட்டி ரெண்டு என்ன வகை ஆடுன்னே தெரியல. அடிச்சு புடிங்கி போடுறதுக்கு வந்துடும். நாயா போகுது. ஹாய் பாருங்க, ஆளாட்டம் இருக்கு. அப்படியே நாயின்னு கரெக்டா முடிச்சாரு நம்ம அறிவாளி ஹரி. ஆமா, விஞ்ஞானியோட நின்றுவாப்ல. மிஸ்கின் அசிஸ்டன்ட் கண்ணாடியோட தான் வருவாரு. டேமா? பாலம் தண்ணி வருமா? பாலம் முதல்ல போனாட்டி வரும்போது பார்த்துட்டே. அதுல என்னது வாட்டர் வந்துச்சு. அதுல டேமா இருக்கு பத்தியா? 4 டேம் இருக்கும்.
ஆன்லைன் அப்படியே தண்ணி வந்து ஊற்றி இருந்துச்சியா? பாலம் கட்டிருக்காங்க டாமா. ஐயோ தண்ணி வந்து எங்கேயாவது தண்ணி வரதுக்கு வழி இருக்கான்னு பாரு. தண்ணி வரதை விட்டு அதுல இருந்து மீன் ஒன்று விட்ட தண்ணி பெரிய மீன் அங்க இருந்து இங்க தப்பி இங்க இருந்து வந்து இல்ல ஜம்ப் பண்ணி அப்படியே அப்படியே போயிடும். jump பண்ணி அப்படியே போனுச்சு தெரியுமா? நம்மள மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. வந்துட்டு ஒருத்தங்க ஒரு லேடிஸ வந்து சாப்பாடு கொடுக்காம ஏமாத்துறான். என்ன பண்றதுன்னு தம்பி இல்ல அது பொண்ணு. பொண்ணா? என்னமா திட்டம் எடுபட்ட பயிர ஏதாச்சும் குர்ரா அப்படின்றான். நாசா விஞ்ஞானி ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லுங்க. கொம்புல இருந்து தேன் எடுக்கலாமான்னு பாக்கிறோம். அது நிக்குது வரணும் அப்படியே தலையில. அது பாவம் சாப்பாடு இல்லாம சேட்டலாம் நினைக்குது. எதுவும் இருந்தா கொடுக்கலாம். எதுவும் கன்சியூவா இருக்கான்னு பாருங்க. டாக்டரே கண்டாக்டர் ஒரு எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. ஹரி ப்ரோ மலை ஏறிட்டு நல்லா சாமி அந்த சாமி நல்லா வேண்டிட்டு மருதமலை ஆண்டவரே அப்படி மேல இருந்து கீழே குச்சி நல்லா நடந்துடும். அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த விளக்கு மட்டும் 2 ரூபாய்க்கு ஏற்றினீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அழகான ஒரு பெண்குட்டி இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி உங்களுக்கு சாமி கிஃப்டா கொடுப்பாரு. 180 படி ஏறிதான். 180 படி 350 படி தப்பா இருக்கு. செக் பண்ணா நீங்க சூர்யா ப்ரோ நீங்க போய் செக் பண்ணிட்டு வரீங்களா மறுபடியும்? என்ன பாக்குறோம்? 350 படி இருக்கு. கேமராமேன் ரிட்டர்ன் வீடியோ எடுத்துட்டு வர சொல்லுங்க. கரெக்டா நீங்க இப்ப வந்து என்ன பாக்குறோம் நம்ம? இதுதானே வேணும். இப்ப வந்து எப்படி பாக்குறோம்னா அந்த பக்கம் திருப்ப இந்த பக்கம் திருப்பி வரோம். 1 hour later. கரெக்டா இருக்கு. 380 படி இருக்கு. கீழே போயிட்டு வந்து தம்பி பரவாயில்ல. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். படி என்டாப்ல எழுதியாச்சு. உன் பின்னாடியே அவங்க வராங்க. வெறும் ஆளு பிடிக்க வருது. அங்க பின்னாடி ஏதோ கொடுப்பன்னு வருது. என்ன விடாம வருது. நான் மேல போயிட்டு ஒரு லட்டு வாங்கி கொடுப்போம். என் மேலேயே எனக்கு கூட வந்து வாங்கி கொடுக்கலாம். வெள்ளரி வாங்கி கொடுக்கணும். சரி வெள்ளரி வாங்கி கொடுப்போம். கேமராமேன் நாக்கு பத்தி வராங்க. வந்து மேல தேடிட்டு வந்துட்டாங்க. இப்ப திரும்பி மேல பாவம் பசியா இருந்தா இங்க வாடி. அங்க இருக்கு. ஏய் அது இடம் இருக்கு. ஏங்க வாழ நீ தான் கூப்பிடணும். என்ன கூப்பிடணும்? கீழே பாத்துருந்தோம். ஆடு 10 பேர் இருந்துச்சு. அதனால தெய்வம் ஒரு ஆளு 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி ஆட்டு கொடுத்துருக்காரு. இவர் பாருங்க அவளை பத்தியா இருந்திருக்கு ப்ரோ. இன்னும் இங்க பத்தி என்ன கருத்து வந்துட்டு முடிஞ்சு போச்சுன்னா ஒரு மாதம் நிமிஷம் நீங்க கோயில் இருக்கா? ஒரு வழியாக படிக்கட்டுலாம் ஏறி முடிச்சிட்டோம். மருதமலை கோயில் வாசலுக்கு வந்துட்டோம். இங்கிட்டு படிக்கட்டு இருந்துச்சு முன்னாடிலாம். இப்போலாம் படிக்கட்டு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் படிக்கட்டு புதுசாக போடுறாங்க. அளவுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதையில் தான் போவோம். இப்போ வேலி போட்டுருக்காங்க.
நண்பர்களே, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம், அப்புறம் புளியோதரை கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து விநாயகரும் பிள்ளையாரும் இருந்தாப்புல ஒரு சிலையெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம இப்போ கோயிலை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே அன்னதானம் போடுறாங்கன்னா அதை அட்டன் பண்ணி சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இப்போ அந்த வழியாக நம்ம போக போகிறோம். அந்த வழியாக பார்த்தா ஏதோ சித்தர் கோயிலெலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாம்பாட்டி சித்தர் கோயிலா, கோயில். ஊர்ல கட்டி அது சொல்றாரு. நேரம் காலை 6 மணி. அந்த போர்ட்ல போட்டு பார்த்து சொல்றீங்க, நான் அதை உங்களுக்கு சுயமா ஏதோ சின்ன சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்கக்கூடாது. அங்கே போய் மூக்கில் அடியா விழுந்து இங்கேருந்து மலையிலேருந்து தூக்கிட்டு கூட போக முடியாது. ஒன்று பார்த்துக்க. இந்த குரங்கு சைட்டெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி அடிபட்டு உட்காந்துருக்கு. இந்த அவ்வளோதான் ப்ரோ, அதான் ப்ரோ அந்த கோகை மாதிரி இருக்குல்ல, நீங்கள் தான் உள்ள அந்த கோகைக்குள்ள வந்து ஏதோ ஒரு சமாதியா, ஜீவ சமாதி மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி. இந்த டயத்தில் மழை வர்ற மாதிரி மேகமெல்லாம் கருத்து, இல்லை கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி கோயிலை பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டோம், பசி கண்ணா மயக்கம் வருது, சாப்பிட்டோம், கூழ் குடித்தோம், தண்ணி குடித்தோம், சைட் அடிச்சோம். ஆமாம் 4-5 பொண்ணுங்களை பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், அப்புறம் இங்கே சித்தரை பார்த்தோமா, கால் வலி வாங்கினோம், கால் வலி வலிக்க ஏறினோம், குரங்கு தகரணும், குரங்கு வித்த காட்டினோம், இப்படி நின்று பைத்தியம் பேசிட்டு வெள்ளி வாங்கி சாப்பிட்டோம். இப்படி எங்களை என்டிஆருக்கு ஒரு முருகர் படம் எடுக்கிறாரு, என்டிஆர் எடுக்கிறாங்க. இப்போ முருகருக்கு வந்து வடநாடா தென்னாடா 2 பேரும் தட்டை போட்டுக்கிறாங்க. இங்கே தான் முருகர் பிறந்திருக்கு போட்டுக்கிறாங்க. நம்மளோட வெற்றிமாறன் படம் வந்தால் தான் தெரியும். இவர் வந்து அந்த ரஜினி மோகன்லாம் இந்த மாதிரி நீ சொன்னீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் சாமி கும்பிட்டு நம்ம மருதமலை ஆண்டவர் வாசல் நின்றுட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா சாமி கும்பிட்டாச்சு. இதோட இந்த லாக்கியத்தோட நாங்க முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில வந்து ஆள்ல போட்டுங்க. ஆள்ல போட்டுங்க. கிளைமேட் பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உடம்பு பார்க்க சூப்பரா இருக்குது. கோயிலுக்கு வர எல்லாரும் நல்லா தான் இருக்குங்க. அமுக டுமுக அமால் டுமால்.